அட என்னய்யா கிறுக்குத்தனமா இருக்கு. நீங்களே செத்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ பரப்புவீங்களா? திரும்ப இல்ல சாகல. நான் சும்மா லொலாய்க்காண்டி பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவீங்களா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இப்படிதாங்க நெறைய பேரு பூனம் பாண்டேய பார்த்து பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க செஞ்ச வேலை அப்படி. இன்னைக்கு நம்ம இப்படிலாம் அவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நேத்து வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே என்ன நியூஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா, பூனம் பாண்டே வந்து கர்ப்பப்பை புற்றுநோயினால வந்து இறந்து போயிட்டாங்க. உண்மையில ரொம்ப பாவம்ப்பா. சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 32 வயசு தான் வந்து ஆகுது. இந்த மாரி 32 வயசுலயே மரணம் அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இத வந்து பார்த்தோனே அவங்களோட ரசிகர்களும் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு, "என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? சின்ன வயசுல எங்கள விட்டு போயிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மரணத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இத வந்து பார்த்தோனே எல்லாரும் நம்பிட்டோம். அவங்க உண்மையிலே வந்து இறந்துட்டாங்க போல. கர்ப்பப்பை புற்றுநோயினால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இந்த ஒரு நியூஸ வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இறந்து போனதா சொல்லப்பட்ட பூனம் பாண்டே வந்து இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்கங்க. இத வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா நேத்து தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு வந்து போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சு. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த சமயத்துல உங்க எல்லார்கிட்டயுமே முக்கியமான நியூஸ வந்து ஷேர் பண்ணணும். இப்ப எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து பொய். நான் உயிரோட தான் வந்திருக்கேன். நான் வந்து கர்ப்பப்பை புற்றுநோயினால வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கும். இந்த நியூஸ் வந்து பொய். கர்ப்பப்பையில புற்றுநோயெல்லாம் வந்து என்னைய பழிவாங்கல. ஆனா இதே நோய் வந்து பல பெண்கள நாளுக்கு நாள் பழிவாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த கர்ப்பப்பை புற்றுநோயினால எவ்வளவோ பெண்கள் வந்து உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த நோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து தெரியாமலே நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க. அதனால இந்த விஷயத்துல இந்த நோயினால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்கனாலையும் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனாலதான் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸை வந்து பரப்புனேன். இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் சம்பந்தமா பெண்கள் கிட்ட ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேட்டவன தான் நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்ப்பா அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு வேற வழியே தெரியலையா? இப்படி போய் செத்துட்டேன்னு சொல்லிட்டு நியூஸை பரப்பி கடைசியில உயிரோட தான் இருக்கேன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நியாயமா? இப்ப இது மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா நாளை பின்ன ஒரு செலிபிரிட்டி உண்மையிலே இறந்தா கூட மக்கள் என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு இதே வேலையா போச்சு, இறந்துட்டேன்னு சொல்லிட்டு நியூஸ் வரும், அதுக்கப்புறம் உயிரோட வந்து போஸ்ட் போடுவாங்க. இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அதனால அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காண்டி இறப்ப போய் கையில எடுக்கலாமா? என்னங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பூனம் பாண்டேவை பயங்கரமா எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சுங்க. பல இடத்துல வந்து மக்களோட அட்டென்ஷனை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டே தான் வந்திருப்பாங்க. இப்படிதான் 2011 வேர்ல்டு கப் அப்ப என்ன வந்து பண்ணாங்கன்னா, இந்த வேர்ல்டு கப்ல மட்டும் இந்தியா வந்து கப் அடிச்சிருச்சு, நான் வந்து நிர்வாணமா வந்து போட்டோ போடுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த சமயத்துல வந்து நம்ம இந்தியா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணிருச்சு. இது மாதிரிதான் வந்து ஐபிஎல் அப்பயும் வந்து கொல்கத்தா வின் பண்ணிருச்சு அப்படின்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பண்றதுக்கான காரணம் என்னன்னா, இது மாதிரி வந்து ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து சர்ச்சையாகும், இவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துல வந்து பூனம் பாண்டேக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து அவங்கள பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூனம் பாண்டே பண்ண இந்த ஒரு கீழ்த்தனமான செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.